Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அண்மை செய்தி. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா ஊழலுடன் முகாம்களா என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா ஊழலுடன் முகாம்களா என அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்கள். சுபா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் செல்போன் எண்களை பெற்று அதன் மூலமாக சம்பந்தப்பட்ட மனுதாரர்களை தொடர்பு கொண்டு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக பரபரப்பு புகாரை தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்ற கோரி விண்ணப்பித்த வழக்கறிஞர் ஒருவரிடம் நகராட்சி ஊழியர் ரகுபதி என்பவர் கையூட்டு கேட்டு சொல்லை கொடுத்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியிலே இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கக்கூடிய அவர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எந்த புதுமையும் இல்லை, அரசு அலுவலகங்களில் இயல்பாகவே வழங்கப்பட வேண்டிய சேவைகளை முகாம்களை நடத்தி காலதாமதமாக வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று தொடக்கத்திலிருந்தே பாமக குற்றம் சாட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்றம் கோரி விண்ணப்பித்த ஒருவருடைய மனுவில் இருந்த அவரது செல்போன் எண்ணை தேடி கண்டுபிடித்து எடுத்து அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த விஷயத்திற்காக மனு கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் இதற்காக லஞ்சம் கொடுத்தால் உங்களுக்கான குடிநீர் இணைப்பை செய்து கொடுக்கிறேன் என்று அதிகாரி ஒருவர் மிரட்டுகிறார் என்றால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா அல்லது இது ஊழலுடன் ஸ்டாலின் முகாம்களா என்ற ஒரு வினாவையும் அவர் வைத்திருக்கிறார். பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை செலவிடப்பட்டு நடத்தப்படக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இவ்வாறு நடைபெறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவும் தொடர்ந்து இந்த விவகாரத்தை தமிழக அரசு உற்று கவனித்து சரியான தீர்வை கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதற்கெல்லாம் மாற்றாக திமுக அரசு சொன்னது போல சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அரசின் அனைத்து சேவைகளும் கையூட்டு இல்லாமலே மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும். எனவே தமிழக அரசு அதனை உடனடியாக செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.